ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபோனில் பேசுவோம். நம்ம ஃபோனில் பேசும்போது தமிழில் நிறைய வாக்கியங்களில் நம்ம அடிக்கடி பார்த்திங்கன்னா தினமும் நம்ம பேசுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபோனில் அடிக்கடி தமிழில் பேசக்கூடிய வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களேன். உன் ஃபோன் அடிக்குது சொல்லணும் பார்த்தீங்களா? உன் ஃபோன் அடிக்குது, உங்கள் ஃபோன் அடிக்குது. எப்படி சொல்லலாம்? இதை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. பின்னாடியே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர் அப்படி காமெண்ட்டில் வரிசை நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. உன்னோட ஃபோன் அடிக்குதா அப்படின்னா யுவர் ஃபோன் இஸ் ரிங்கிங். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். உன் ஃபோன் அடிக்குது அப்படின்னா your phone is ringing. your phone is ringing. அடுத்து பாருங்களேன். ஹலோ, யார் பேசுகிறீங்க? ஒரு புது நம்பர்லேருந்து ஃபோன் கால் வருது. நம்ம கேட்போம் பார்த்தீங்களா? ஹலோ, யார் பேசுகிறீங்க? இது எப்படி கேட்கலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஹலோ, who is speaking? ஹலோ, who is speaking? சேர்ந்து பேசுங்க பக்கம். யார் பேசுகிறீங்க? ஹலோ, ஹூ ஸ்பீக்கிங். ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன். யார் பேசுகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யார் பேசுகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எப்படி கேட்கலாம்? அதை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. மே ஐ நோ. மே ஐ நோ அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அர்த்தம். மே ஐ நோ, நான் தெரிஞ்சுக்கலாமா. யார் பேசுகிறது அப்படின்னா who's speaking. that's all. அவ்வளோதான். may I know who's speaking. எல்லாம் சேர்ந்து பேசலாமா? may I know who's speaking. நீங்கள் யார் பேசுகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ இந்த 3 சென்டென்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சா? உன்னோட ஃபோன் அடிக்குதா அப்படின்னா your phone is ringing. செகண்ட் பாருங்கள், ஹலோ, யார் பேசுகிறீங்க? ஹலோ, who's speaking. தேர்ட் பாருங்கள், நீங்கள் யார் பேசுகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? may I know who's speaking. ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்கள். நான் மகா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் கேட்குறீங்க யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. who's speaking அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு நான் சொல்கிறேன் நான் மகா பேசுகிறேன் அப்படின்ட்டு. இதை நான் எப்படி சொல்கிறேன்? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நல்லா கவனிங்களேன். திஸ் இஸ் மகா ஸ்பீக்கிங். திஸ் இஸ் மகா ஸ்பீக்கிங். ஈஸியாக இருக்கா? திஸ் இஸ் மகா ஸ்பீக்கிங். நான் மகா பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இந்த இடத்துல உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸை காமெண்ட்டில் அப்படியே நீங்கள் டைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் மகா ஸ்பீக்கிங். நான் மகா பேசுகிறேன். இப்போ அடுத்து பாருங்களேன். நீங்கள் மகாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதை நீங்கள் எப்படி என்கிட்ட கேட்பீங்க? இங்கிலீஷில் எப்படி கேட்பீங்க? நீங்கள் மகாவா அப்படின்னா ஆர் யூ மகா. ஆர் யூ மகா. நீங்கள் மகாவா. ஈஸியாக இருக்கா? நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான். இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம ரிப்பீட்டடாக பேசி பேசி பழகும் போது அதுக்கப்புறம் நமக்கு இங்கிலீஷில் பேசுகிறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க். இந்த இடத்துல உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசை சொல்லுங்கள் பக்கம். நீங்கள் மகாவா? ஆர் யூ மகா? ஓகே, அடுத்து பாருங்களேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க மகா என்று கேட்குறீங்க. நான் தான் பேசுகிறேன்னு நல்லா தெரியும். மகா தான் பேசுகிறாங்க நல்லா தெரியும். நீங்கள் கேட்குறீங்க அடுத்து நீங்கள் எப்படி இருக்கீங்க மகா. கேட்பீங்கள? இதை எப்படி கேட்பீங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஹவ் ஆர் யூ மகா. ஹவ் ஆர் யூ மகா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்கள். இது யாருடைய நம்பர்? நமக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணியிருப்பாங்க. இது யாருடைய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் பார்த்தீங்களா? இந்த கேள்வியை அப்படி கேட்கலாம். இது யாருடைய நம்பர்? whose number is this. சேர்ந்து பேசலாமா? whose number is this. whose number is this. இது யாருடைய நம்பர்? நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சின்ன சின்ன வேர்டையும் தெளிவாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். ரிப்பீட்டடாக பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து பாருங்களேன்.
இது என்னுடைய நம்பர். நம்ம சொல்கிறோம் இது என்னுடைய நம்பர் தான், இது என்னுடைய நம்பர். எப்படி சொல்லலாம் பாருங்க. This is my number. This is my number. இது என்னுடைய நம்பர். This is my number. இது என்னுடைய நம்பர். இப்போ நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்கான ஃபோன் நம்பர் கேட்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்கான வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகம் அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. அடுத்து பாருங்களேன், நான் உங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் உங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன். எப்படி சொல்லலாம் அதை? I will save your number. I will save your number. I will save your number. நான் உங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவே நான் உங்கள் நம்பரை என் ஃபோனில் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபோனில் அப்படின்னா ஆன் மை ஃபோன். நான் உங்கள் நம்பரை என் ஃபோனில் சேவ் பண்ணிக்கிறேன். I will save your number on my phone. I will save your number on my phone. ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். என் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதா? என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதா? கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. பாருங்கள். Can you hear my voice? That's all. Can you hear my voice? Can you hear my voice? என் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதா? நீங்கள் நிறுத்தி நிதானமாக பேசி பேசி பழகுங்க. உங்களுக்கு ஃபோன் கால் வருது அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா பேசி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசி பழகிருங்க, பேசி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? என்னோடய சத்தம் உங்களுக்கு கேட்குதா? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் பாருங்களேன். ஆமாம், உங்கள் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நல்லா கேட்குது அப்படின்னா ஆமாம் உங்கள் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இதை நான் எப்படி சொல்வேன் பாருங்களேன். எஸ், ஆமாம், ஐ கேன் ஹியர் யுவர் வாய்ஸ். எஸ், ஐ கேன் ஹியர் யுவர் வாய்ஸ். எஸ், ஆமாம், ஐ கேன் ஹியர் யுவர் வாய்ஸ். என்னால் உங்கள் வாய்ஸை கேட்க முடியுது. கேன் யூ ஹியர் மை வாய்ஸ் அப்படின்னா என்னோடய சத்தம் உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு அர்த்தம். எஸ், ஐ கேன் ஹியர் யுவர் வாய்ஸ் அப்படின்னா ஆமாம் உங்கள் சத்தம் எனக்கு கேட்குது, உங்கள் சத்தத்தை நல்லா கேட்க முடியுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சென்ஸ் நம்ம பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்த சென்ஸ் பாருங்களேன். இல்லைங்க உங்கள் வாய்ஸை நல்லா கேட்க முடியலை. இல்லைங்க உங்கள் வாய்ஸை என்னால் கேட்க முடியலை. எப்படி சொல்லலாம் பாருங்களேன். நோ, I cannot hear your voice. No அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். I cannot அப்படின்னா என்னால் முடியல. Hear அப்படின்னா கேட்க. Your voice அப்படின்னா உங்களுடைய சத்தத்தை. Yes, I can hear your voice அப்படின்னா என்னால் உங்கள் சத்தத்தை கேட்க முடியுது அப்படின்னு அர்த்தம். No, I cannot hear your voice அப்படின்னா இல்லை என்னால் உங்கள் சத்தத்தை கேட்க முடியல அப்படின்னு அர்த்தம். நல்லா ஈஸியாக புரியுதா? அடுத்து பாருங்களேன். கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? அவங்க பேசுகிறது நமக்கு கொஞ்சம் மெதுவாக தான் கேட்கும். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? எப்படி சொல்லலாம் அதெல்லாம்? இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தமிழில் பேசுவோம். இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை நம்ம ஃபோனில் பேசும்போது அடிக்கடி பேசுவாங்க. அந்த டைமில் இங்கிலீஷில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? எப்படி நம்ம கேட்கலாம் இதை? கேன் யூ ஸ்பீக் அப்? கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? கேன் யூ ஸ்பீக் அப்? கேன் யூ ஸ்பீக் அப்? கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? அடுத்து பாருங்களேன். உங்கள் வாய்ஸ் விட்டு விட்டு கேட்குது. உங்கள் வாய்ஸ் விட்டு விட்டு கேட்குது. கண்டிப்பாக இந்த சென்டென்ஸை நம்ம அடிக்கடி நம்ம பேசுவோம். எப்படி சொல்லலாம் இதை? Your voice is breaking up. Your voice is breaking up. Your voice is breaking up. உங்கள் வாய்ஸ் விட்டு விட்டு கேட்குது. நீங்கள் இதை பேசும்போது இன்னும் பொலைட்டாக நீங்கள் பேசும்போது எப்படி பேசலாம் அப்படின்னா, சாரி யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் அப், இப்படி நீங்கள் பேசலாம். ஓகேங்களா? சாரி யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் அப். உங்கள் வாய்ஸ் விட்டு விட்டு கேட்குது.
அடுத்து பாருங்களேன், உங்கள் வாய்ஸ் மெதுவாக கேட்குது, அதாவது உங்கள் சத்தம் குறைவாக கேட்கு, கம்மியாக கேட்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? Your voice is low. That's all. பாருங்களேன், எல்லாமே ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி சென்டென்ஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை நீங்கள் அடிக்கடி பேசி பழகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஃபோனில் பேசும்போது இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை ஈஸியாக இங்கிலீஷில் பேசுவீங்க. நம்ம அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30லேருந்து ஒரு 35 சென்டென்ஸ் தான் நம்ம அடிக்கடி ரிப்பீட்டடாக பேசுவோம். அந்த 30லேருந்து 35 சென்டென்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குறேன். இதை தாண்டி நம்ம அதிகமாக பெருசாக வேறு எந்த சென்டென்ஸும் நம்ம திருப்பி பேச மாட்டோம். அதாவது ஒரு 30லேருந்து ஒரு 35 சென்டென்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சென்டென்ஸை நீங்கள் நல்லா பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக சூப்பராக ஃபோனில் பேசும்போது இங்கிலீஷில் நம்ம பேசிடலாங்க. உங்களுக்கு இது வரைக்கும் இந்த 15 சென்டென்சஸ் நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம வேறு என்ன கான்செப்டில் வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அதையும் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டில் எப்படிலாம் சென்டென்ஸ் நிறைய பேசுவோம் தமிழில், இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எப்படிலாம் பேசணும், அதுக்கு தனியாக சென்டென்சஸ் வேணும் அப்படின்னா காமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நோட் பண்ணுறோம். சீக்கிரமாக உங்களுக்காக வீடியோ வருங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், இன்னொரு முறை சொல்ல முடியுமா? உங்கள் கிட்ட ஒருத்தங்க ஃபோனில் பேசுகிறாங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க, சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு இன்னும் அது கொஞ்சம் புரியாமல் இருக்கும். நீங்கள் அப்போ கேட்பீங்க பார்த்தீங்களா, எனக்கு கொஞ்சம் புரியல, இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? எப்படி கேட்கலாம்? அதை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. Could you please repeat that? கொஞ்சம் அதை இன்னொரு முறை சொல்ல முடியுமா? Could you please repeat that? Could you please repeat that? அதை கொஞ்சம் இன்னொரு முறை சொல்ல முடியுமா? அடுத்து பாருங்களேன், குமார் அங்கே இருக்கிறானா? நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம், குமாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம், அம்மா தான் எடுக்கிறாங்க, அதாவது குமாரோட அம்மா தான் எடுக்கிறாங்க. அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு, அம்மா குமார் அங்கே இருக்கானா கேட்போம் பார்த்தீங்களா? குமார் அங்கே இருக்கிறானா எப்படி கேட்கலாம்? இஸ் குமார் தேர்? இஸ் குமார் தேர்? இஸ் குமார் தேர்? குமார் அங்கே இருக்கிறானா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இந்த இடத்துல உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். இஸ் மகா தேர்? இஸ் மகா தேர்? மகா அங்கே இருக்கிறானா? ஓகே, அடுத்து பாருங்களேன், நான் குமார்கிட்ட பேசலாமா? நான் குமார்கிட்ட பேசலாமா? அம்மா சொல்கிறாங்க குமார் இங்கே தான்ப்பா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், அம்மா நான் குமார்கிட்ட பேசலாமா? எப்படி நான் அதை கேட்பேன்? சிம்பிள் தாங்க. கேன் ஐ ஸ்பீக் டு குமார்? Can I speak to Kumar? Can I speak to Kumar? நான் குமார்கிட்ட பேசலாமா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட். இதே இடத்துல உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் பேசி பழகுங்க, பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சரையும் காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் மகா கிட்ட பேசலாமா? Can I speak to மகா? இந்த இடத்துல உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், நான் உனக்கு கால் பண்ணினேன். எப்படி சொல்லலாம் அதை? நான் உனக்கு கால் பண்ணேன் ஆனால் நீ உன்னோட காலை எடுக்கலை அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா? நான் உனக்கு கால் பண்ணினேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் கால் பண்ணினேன். யாருக்கு? உனக்கு. ஐ கால்ட் யூ. நான் உனக்கு கால் பண்ணினேன். அடுத்து பாருங்களேன், சிக்னல் எனக்கு சரியா இல்லை. சிக்னல் எனக்கு சரியா இல்லை சொல்லும் பார்த்தீங்களா? எங்கள் ஏரியாவில் ரொம்ப சிக்னல் பிரச்சனை இருக்குது, சிக்னல் எனக்கு சரியா இல்லை. எப்படி சொல்லலாம்? The signal is weak here. சிக்னல் எனக்கு இங்கே சரியா இல்லை. அடுத்து பாருங்களேன், நான் உனக்கு பிறகு கால் பண்ணுவேன். நான் உனக்கு பிறகு கூப்பிட்றேன்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம் அதை? I will call you later. I will call you later. I will call you later. நான் உனக்கு பிறகு கால் பண்ணுவேன். இப்போ அடுத்து பாருங்களேன், நம்ம நாளைக்கு பேசலாமா? எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குது, நம்ம நாளைக்கு பேசலாமா? எப்படி நம்ம இதை கேட்கலாம்? நம்ம நாளைக்கு பேசலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். Can we talk? Can we talk? நம்ம பேசலாமா? எப்போ? நாளைக்கு. Tomorrow. Can we talk tomorrow? Can we talk tomorrow? நம்ம நாளைக்கு பேசலாமா?
இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி ஒரு மகா நாளைக்கு அப்போ இந்த இடத்துல இக்கு அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா கேன் வி டாக் டு டுமாரோ அப்படின்னு தானே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்பயுமே இன்று, நேற்று, நாளை இதுக்கு முன்னாடிலாம் டு ஆட் பண்ணி பேசவே கூடாது. கேன் வி டாக் டுமாரோ அப்படின்னு பேசுங்க. கேன் வி டாக் டு டுமாரோ அப்படின்னு பேசுகிறாதீங்க, தப்பு. ஓகே, அடுத்து பாருங்களேன். நம்ம நாளைக்கு பேசலாம். ஓகே, நம்ம நாளைக்கு பேசலாம். எப்படி சொல்லலாம் இதை? We can talk tomorrow. நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்குறீங்க அப்படின்னா கேன் அப்படிங்கிற மாடல் வெர்புக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வரும். பாருங்கள், கேன் வி டாக் டுமாரோ. அதுக்கு நீங்கள் பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணும்போது சப்ஜெக்ட்க்கு அப்புறம் கேன் அப்படிங்கிற மாடல் வெர்ப் வரும். we can talk tomorrow. ஓகே, அடுத்து பாருங்களேன். நான் நாளைக்கு ஒன்று கூப்பிடலாமா? பர்மிஷன் கேட்குறோம். நான் நாளைக்கு உங்களை கூப்பிடலாமா? ஃபோனில் கூப்பிடலாமா? இது எப்படி கேட்கலாம்? கேன் ஐ கால் யூ டுமாரோ? 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 நான் நாளைக்கு உங்களை கூப்பிடலாமா? அதுக்கு நம்ம பாருங்களேன், பாசிட்டிவ் ஆன்சர் பண்ணுறோம். நீங்கள் நாளைக்கு என்ன கூப்பிடலாம்? எஸ், எஸ், ஆமாம். யூ கேன் கால் மீ டுமாரோ. நீங்கள் நாளைக்கு என்ன கூப்பிடலாம். நல்லா புரியுதா? நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ வரைக்கும் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேருங்க. அடுத்து பாருங்களேன். நீ ஏன் என்னோடய ஃபோன் காலை எடுக்கலை? நமக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்குது அப்படின்னா நம்ம 4-5 தடவை ஃபோன் பண்ணுவோம், அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க. திருப்பி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுவோம், எடுத்துருவாங்க. இல்லைனா நேரில் கூட பார்த்துருப்போம். அப்போ நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் நேற்று உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன், நீ ஏன் என்னோடய ஃபோன் காலை எடுக்கலை? எப்படி கேட்கலாம்? அதை ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். Why didn't you pick up my call? That's all. Why didn't you pick up my call? நீ ஏன் என்னோட ஃபோன் காலை எடுக்கலை? எல்லாம் சேர்ந்து பேசலாமா? Why didn't you pick up my call? எல்லாம் சேர்ந்து பேசலாமா? Why didn't you pick up my call? நீ ஏன் என்னோட ஃபோன் காலை எடுக்கலை? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் பாருங்களேன். நான் பிஸியாக இருந்தேன், அதனால தான் உன்னோட ஃபோன் காலை எடுக்கலை. இப்போ நம்ம இதை எப்படியே சொல்லலாம், நான் நேற்று பிஸியாக இருந்தேன் அதனால தான் உன்னோட ஃபோன் காலை எடுக்கலை. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஐ வாஸ் பிஸி. நம்ம நேற்று கூட ஆட் பண்ணலாம், எஸ்டர்டே. ஐ வாஸ் பிஸி அப்படின்னா நான் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐனா நான், வாஸ் அப்படின்னா இருந்தேன். எப்படி இருந்தேன்னா பிஸியாக. எப்போ? நேற்று. ஐ வாஸ் பிஸி எஸ்டர்டே. ஐ வாஸ் பிஸி எஸ்டர்டே. நான் நேற்று பிஸியாக இருந்தேன், அதனால்தான். தட்ஸ் வை, அதனால்தான் நான் உன்னோட ஃபோன் காலை எடுக்கலை. ஐ டிடன்ட் ஆன்சர் யுவர் கால். அதனால தான் என்னால் உன்னோட ஃபோன் காலை நான் ஆன்சர் பண்ண முடியல. எல்லாமே ஒன்று தாங்க. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? எல்லாருமே சேர்ந்து பேசலாமா? ஐ வாஸ் பிஸி எஸ்டர்டே, தட்ஸ் வை ஐ டிடன்ட் ஆன்சர் யுவர் கால். ஓகே, எல்லோரும் சேர்ந்து பேசலாம். ஐ வாஸ் பிஸி எஸ்டர்டே, தட்ஸ் வை ஐ டிடன்ட் ஆன்சர் யுவர் கால். ஐ வாஸ் பிஸி எஸ்டர்டே. பின்னாடியே பேசுங்க. பார்க்க பெரிய சென்ஸாக இருந்தாலும் இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம பேசுவோம். ஐ வாஸ் பிஸி எஸ்டர்டே, தட்ஸ் வை ஐ டிடன்ட் ஆன்சர் யுவர் கால். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். நான் காலையிலேருந்து ஒன்றா கூப்பிட்டே இருக்கிறேன். சொல்லும் பார்த்தீங்களா, காலையிலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன், எடுத்துருக்கவே மாட்டாங்க. ஒரு நைட்டு ஒரு 7-8 மணி ஆகும், அப்போது தான் எடுப்பாங்க ஃபோன் காலை. நான் காலையிலேருந்து எத்தனை தான் ட்ரை பண்ணுறது, காலையிலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். அதுவும் அங்கே ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு டியூரேஷனை மென்ஷன் பண்ணாத, காலையில் இருந்து அப்படி நம்ம சொல்கிறோம். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறதுனால நம்ம அதை எப்படி பேசணும் அப்படின்னா
I have been calling you. எப்போ இருந்து அப்படின்னா காலையில் இருந்து. இருந்து அப்படின்னா சின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காலையில் இருந்து அப்படின்னா சின்ஸ் மார்னிங். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். I have been calling you since morning. I have been calling you since morning. நான் காலையிலேருந்து ஒன்றா கூப்பிட்டுட்டே இருக்கிறேன். இங்கே நம்ம கால் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுகிறோம். ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே கால் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுகிறோம். ஐனா சப்ஜெக்ட், ஹாவ் பீன் அப்படிங்கிறது ஒரு ஆக்சலரி வேர்ப், யூனா உன்னை, சின்ஸ்னா இருந்து, மார்னிங்னா காலை. அப்போ காலையிலேருந்துனா சின்ஸ் மார்னிங். ஐ ஹாவ் பீன் காலிங் யூ சின்ஸ் மார்னிங். நான் காலிலேருந்து ஒன்றா கூப்பிட்டுட்டே இருக்கிறேன். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் பாருங்களேன். என் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். என் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. இதை நான் எப்படி சொல்வேன்? மை ஃபோன் வாஸ் சுவிட்ச் ஆஃப். என் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. ஐ ஹோப் இப்போ வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்த எல்லா சென்டென்ஸ்க்கும் உங்களுக்கு தமிழ்லேருந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நாளைக்கு கழிச்சு கூட இந்த வீடியோ வந்து பாருங்கள். உங்களால் எல்லா தமிழ் வாக்கியங்களுக்கும் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து பாருங்களேன். இந்த நம்பர்லேருந்து எனக்கு ஒரு மிஸ்டு கால் வந்துச்சு. ஒரு புது நம்பர்லேருந்து மிஸ்டு கால் வந்திருக்கும். திருப்பி அந்த நம்பருக்கு நம்ம கூப்பிடும்போது என்ன சொல்லுவோம்? ஹலோ, இந்த நம்பர்லேருந்து எனக்கு ஒரு மிஸ்டு கால் வந்துச்சு, நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். பார்த்தீங்களா? கண்டிப்பாக கேட்போம். இது எப்படி கேட்கலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ காட் அ மிஸ்ட் கால் ஃப்ரம் திஸ் நம்பர். I got a missed call from this number. I got a missed call from this number. எனக்கு இந்த நம்பர்லேருந்து ஒரு மிஸ்ட் கால் வந்துச்சு. ஃப்ரம் திஸ் நம்பர் அப்படின்னா இந்த நம்பரில் இருந்து அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. சின்ஸ் அப்படின்னாலும் இருந்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த சின்ஸை நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒரு டைமில் இருந்து, காலையிலேருந்து, 8 மணிலேருந்து, 10 மணிலேருந்து, போன வாரத்துலேருந்து, போன மாதத்துலேருந்து, நவம்பர் மாதத்துலேருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் பீரியடை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருந்துன்னு வரும்போது சின்ஸ் வச்சு பேசணும். அதுவே நீங்கள் ஜென்ரலாக பேசும்போது ஒரு இடத்துல இருந்து, ஒரு நம்பரில் இருந்து, இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது ஃப்ரம் வச்சு பேசணும். சின்ஸ் அப்படின்னாலும் இருந்து, ஃப்ரம் அப்படின்னாலும் இருந்து. ஆனால் ரெண்டுமே மாறும். ஓகேங்களா? ஃப்ரம் திஸ் நம்பர் அப்படின்னா இந்த நம்பரில் இருந்து அப்படின்னு அர்த்தம். ஐ காட் அ மிஸ்ட் கால் ஃப்ரம் திஸ் நம்பர். ஐ காட் அ மிஸ்ட் கால் ஃப்ரம் திஸ் நம்பர். எனக்கு இந்த நம்பர்லேருந்து ஒரு மிஸ்டு கால் வந்துச்சு. அடுத்து பாருங்களேன். 10 நிமிஷம் கழித்து நான் உன்னை கூப்பிட்றேன். நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் உன்னை கூப்பிட்றேன். சொல்லுவேன் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஐ வில் கால் யூ. ஐ வில் கால் யூ அப்படின்னா நான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு அர்த்தம். 10 நிமிஷம் கழிச்சு, அதாவது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா ஆஃப்டர் 10 minutes. I will call you after 10 minutes. நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உன்னை கூப்பிட்றேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். நான் 30 minutes கழித்து நான் உன்னை கூப்பிட்றேன். இதுக்கான ஆன்சர் எப்படி பேசலாம்? உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அடுத்து பாருங்களேன். இருக்குதுலேயே உங்களுக்கு பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியும், ஆனால் அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இது ஒரு டம்மியான சென்டென்ஸ் தான். அதெல்லாம் ஈஸியாக பேசலாம். பாருங்களேன். என் ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குது, நான் வீட்டுக்கு போன உடனே உன்னை கூப்பிட்றேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஆனால் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4% தான் சார்ஜ் இருக்கும். இன்னொரு 10 நிமிஷத்தில் ஆஃப் ஆகிரும். நம்ம சொல்கிறோம் என் ஃபோனில் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குன்னா வீட்டுக்கு போனோன்னு ஒன்று கூப்பிட்றேன். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பாருங்களேன். மை ஃபோன் ஹேஸ் லோ சார்ஜ். மை ஃபோன் ஹேஸ் லோ சார்ஜ் அப்படின்னா என் ஃபோனில் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. மை ஃபோன் ஹேஸ் லோ சார்ஜ். நெக்ஸ்ட் பாருங்களேன். நான் வீட்டுக்கு போன உடனே நான் உன்னை கூப்பிட்றேன். நான் வீட்டுக்கு போன உடனே நான் உன்னை கூப்பிட்றேன். ஒரு செயலை நம்ம செய்த உடனே இன்னொரு செயலை நம்ம செய்வோம் அப்படின்னா நம்ம அந்த உடனே அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பேசணும். எப்படின்னா as soon as I reach home. as soon as I reach home அப்படின்னா நான் வீட்டுக்கு போன உடனே
இன்னொரு செயலை நான் எப்படி செய்வேன்? நான் உடனே வீட்டுக்கு போன உடனேயும் நான் உன்னை கூப்பிடுவேன். நான் உன்னை கூப்பிடுவேன் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? I will call you. That's all தான். My phone has low charge. என் ஃபோன் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. என் ஃபோனில் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. As soon as I reach home, நான் வீட்டுக்கு போன உடனே I will call you. நான் உன்னை கூப்பிடுவேன். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? நீங்கள் இந்த சென்ஸை இப்படியும் பேசலாம். எப்படின்னா my phone has low charge. I will call you as soon as I reach home. இப்படி நீங்கள் பேசலாம், தப்பு கிடையாது. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. என் ஃபோனில் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. நான் வீட்டுக்கு போன உடனே இங்கிலீஷ் பேசலாம் சேனல் வீடியோஸ் பார்ப்பேன். இது நம்ம ஃபோன் காலில் பேச மாட்டோம். ஜஸ்ட் இது உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு ஒரு சிம்பிளான டெஸ்ட் நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். உங்களுடைய ஆன்சரை வாய் திறந்து பேசுங்க. முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ இந்த சென்ஸ் நல்லா கவனிங்க. மன்னிக்கவும், நான் இப்போ பிஸியாக இருக்கிறேன், நான் உங்களை திருப்பி கூப்பிட்றேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? சாரி, நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? அதை பார்க்க பெரிய சென்ஸாக இருந்தாலும் இது ஈஸிங்க. நம்ம அடிக்கடி பேசுவோம் பாருங்களேன். மன்னிக்கவும், சாரி, நான் இப்போ பிஸியாக இருக்கிறேன், ஐ ஆம் பிஸி நவ். நல்லா கவனிங்க. ஐனா நான், ஆம் அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பிஸி அப்படின்னா பிஸியாக, நவ் அப்படின்னா இப்போ. மன்னிக்கவும், சாரி, ஐ ஆம் பிஸி நவ், நான் இப்போ பிஸியாக இருக்கிறேன், நான் உங்களை திருப்பி கூப்பிடுவேன். இது எப்படி சொல்லணும்? ஐ வில் கால் யூ பேக். ஐ வில் கால் யூ பேக் அப்படின்னா நான் உங்களை திருப்பி கூப்பிடுவேன் அப்படின்னு அர்த்தம். சாரி, ஐ எம் பிஸி நவ், ஐ வில் கால் யூ பேக். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்ஸ் இருக்கேன் பாருங்களேன். சரி, நான் வச்சிடுறேன் சொல்லுங்க பார்த்தீங்களா? சரி, நான் வச்சிடுறேன். எப்படி சொல்லலாங்க? ஓகே, ஐ ஹேங் அப். சரி, நான் வச்சிடுறேன். ஓகே, ஐ ஹேங் அப். அதுக்கு நான் சொல்கிறேன் வச்சிடாத அப்படின்னு சொல்கிறேன். எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஹேங் அப், வச்சிடாத. ஃபைனல் சென்ஸ் பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். See you tomorrow. நாளைக்கு பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இந்த 35 சென்சஸை தாண்டி நம்ம தமிழில் அடிக்கடி ரிப்பீட்டடாக நம்ம பேசக்கூடிய சென்ஸ். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. உங்களுக்கு ஏதாவது தமிழ் வாக்கியம் தெரியுது, மகா இந்த சென்ஸை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா தயவு செய்து தாராளமாக அந்த சென்ஸை காமெண்ட்டில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையுமே சேர்த்து ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு வீடியோவோ பண்ணுவேன். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த 35 சென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இந்த 35 சென்ஸ்லேருந்து நான் இங்கே சிம்பிளான சென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத உங்களோட ஆன்சர் நீங்கள் தான் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.